லங்காஃபோர் ஊடகத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏஆர் தினோஜன். இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம். அதாவது சற்று ஒரு வித்தியாசமான வீடியோ என்று நினைக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு வீடியோ. அதாவது எமது தமிழர்களுடைய இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களில் மிக பிரபலியமான ஒரு வழிபாட்டு தலம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருக்கிற வற்றாப்பளை ஆலயம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருக்கிற வற்றாப்பளை ஆலயம். அந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சில அதிசய காட்சிகளை நாங்கள் அங்கு கண்குளிராக பார்க்க முடியும். அதில் நீங்கள் முதலாவது விடயமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது கடல் நீரில் நாங்கள் விளக்கெறியுது என்று சொல்லி ஒரு அற்புத காட்சி அங்கே அந்த காட்சி அங்கே பிரபலியமாக பேசப்படுற ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிக பெண் பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்தி கடனை அங்கே நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்குல மிகப்பெரிய கோயில்கள் வரிசையில் இந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோயிலில் மிகவும் அதிகளவான பாத யாத்திரைகள் நடக்குது. இந்த பக்தர்கள் அங்கதான் பாத யாத்திரை கூட அதிகளவாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த பாத யாத்திரை எங்களுடைய நேர்த்தி கடன்களை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது நாங்களும் மிக அவதானமாக எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்க போனால் அதிகளவான மக்கள் நெருக்கமாக இருக்கும் இடங்களில் தான் விபத்துக்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விபத்தில் இருந்து நாங்கள் எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வற்றாப்பளை கோயிலுக்கு நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் அதிகளவான மக்கள் பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வீதி விபத்துக்கள் நடைபெறுகிறது, அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பத்திய காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி விபத்து மிகவும் அதிகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கு பொறுத்தவரையில். இப்படியான ஒரு ஆன்மீக செயற்பாட்டுக்கு நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் மோட்டார் சைக்கிளில் செல்கிறோம், உளவு இயந்திரங்களில் செல்கிறோம், அது அப்பாற்பட்டு வேறு வேறு வாகனங்களிலும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் விபத்தை நாங்கள் குறைக்கும் முகமாக மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தாதீர்கள். அதே போல நாங்கள் உளவு இயந்திரத்தில் செல்லும்போது அதிக வேகமாக நாங்கள் பயணிப்பதை நாங்கள் கட்டுப்பாடாக பயணிப்பது மிகவும் நல்லது. நாங்கள் விபத்தில் இருந்து நாங்களும் பாதுகாத்து கொண்டு எம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது எமது ஒவ்வொருவருடைய கடமை. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் ஆலய வளாகத்திற்குள்ளே நாங்கள் ஒரு சிறிய விபத்துக்களோ அல்லது சன நெருக்கடியில் ஏதாவது உங்களுடைய விபத்துக்கள் ஏற்பட்டால் ஆலயத்திலே நாங்கள் அங்கு சில அமைப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. முதலுதவி அமைப்புகள் மற்றும் அங்கு ஏனைய நிறுவனங்களுடைய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் அங்கே ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளே உங்களுக்குரிய ஏதாவது ஒரு சர்ச்சை விபத்து ஏற்படுமாயின் அங்கே உள்ள முதலுதவி சங்கங்களையும் நீங்கள் நாடலாம் என்ற இந்த ஒரு விழிப்புணர்வு காணொலியோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.